வணக்கம். இன்றைக்கி மாங்காயை மாம்பழமாக பழுக்க வச்சோம் இல்லையா, அதோட 2வது பகுதி. வாங்க பார்க்கலாம். இந்த அளவு மாங்காய்கள் பழுத்திருக்கு. நல்லா பழுத்த மாம்பழங்களை நாம் இன்றைக்கி நறுக்கலாம். ஒரு சில நாட்கள்லேயே மற்ற மாம்பழங்களும் நல்லா பழுத்துரும். உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பரை கட் பண்ணி போடுறதுக்கு சிரமமாக இருந்தால் அரிசி வைக்கிற பாத்திரத்தில் மாங்காய்களை நல்லா தொடச்சி காற்று புகாமல் மூடி வச்சா அதுவும் பழுத்திடும். இந்த மாம்பழம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாம்பழம் நல்லா ஜூஸியாக இருக்குது. டேஸ்ட் நல்லா இனிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு மாம்பழத்தை நம்ம வெட்டி பார்க்கலாம். நல்லா இருக்குது. இதுவும் நல்லா பழுத்திருக்கு. இயற்கையான முறையில் மாம்பழங்களை பழுக்க வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதனால் காயாக நம்ம கிடைச்சா வாங்கி அதை நாமளே பழுக்க வச்சு சாப்பிட்லாம். நன்றி. மாம்பழங்கள் பொன்னமராதியில் எங்கள் வீட்டு மாமரத்தில் விளைஞ்சது. இந்த மாதிரி காய்களை வாங்கி நாம் பழுக்க வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.